அன்பார்ந்தவர்களே, நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என ஒரு செல்வந்தன் கேட்கிறார். இயேசு கட்டளைகளை கடைப்பிடி என்கிறார். கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று அந்த செல்வந்தன் சொன்னான். அவனிடம் இயேசு இப்படி சொல்கிறார், வேறு யாரிடமும் இப்படி சொன்னதில்லை. ஏன் அப்படி சொன்னார் என்பதன் விளக்கம் புற நூல்களில் ஒன்றான எபிரேயர் நற்செய்தி என்னும் நூலில் இருக்கிறது. அப்படியானால் உன் சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார். அவனோ தலையை சொரிந்தபடி நிற்கிறான். அப்போது இயேசு சொல்கிறார், கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என நீ எப்படி சொல்லலாம்? தன்னைப் போல அயலானை நேசி என்னும் கட்டளை உனக்கு தெரியும் அல்லவா? உனது சகோதரர்கள் ஆபிரகாமின் மக்கள் எத்தனையோ பேர் பசியால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ மிகுதியான செல்வத்தை வீட்டில் வைத்து பூட்டி வைத்திருக்கிறாய். அவர்களுக்கு நீ எதையுமே கொடுப்பதில்லை என்றார். பின் சீமோனை நோக்கி, யோனாவின் மகனான சீமோனே, செல்வந்தன் விண்ணகத்தில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிறார். நம்மிடம் ஒன்று குறைபடுகிறது என்கிறார் இயேசு. சுயநலத்தின் தேடல்களில் வாழ்க்கையை வீணடிக்கிறோம். பகிர்தலின் பாதையில் இனியேனும் நடப்போம். இறையாட்சி என்பது விண்ணகத்தில் இல்லை, மண்ணகத்தில் தான் இருக்கிறது. அது உனது பகிர்தலில்தான் உள்ளது. நன்றி.